உலக நாடுகளின் கூட்டமைப்பு ஐநா அப்படின்னு சொல்றோம், யுனைடெட் நேஷன்ஸ். இதில் மொத்தம் 193 நாடுகள் இருக்கிறார்கள். இருப்பினும் இதில் முக்கிய அங்கமான பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தமே 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. யார் இந்த 5 பேர்? ஏன் அவங்க மட்டும்தான் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க? யாரையும் உள்ள வர அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஐநா அப்படிங்கிறது இந்த உலக நாடுகளுடைய கூட்டமைப்பை உருவாக்கியது 2ஆம் உலகப் போரில் எந்தெந்த தேசங்கள்லாம் வெற்றி பெற்றதோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது தான் இந்த ஐநா. அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள். ஜப்பான், ஜெர்மனி என்னதான் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த வளர்ந்த நாடுகளை இன்று வரை அவர்கள் உள்ளேயே அனுமதிக்கவில்லை இந்த பாதுகாப்பு கவுன்சிலில். இதே போல் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அது மட்டும் இல்லை, மக்கள் தொகையில் உலகத்திலேயே 2வது அதிக மக்கள் தொகையை கொண்டது இந்தியாவை தான். கூடிய சீக்கிரம் சீனாவையே மிஞ்சி மக்கள் தொகையில் உலகத்தில் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இந்தியாவிற்கு அங்கே நிரந்தர சீட் இல்லை அப்படின்னு சொல்லி இன்று வரை சொல்லி வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமாக அந்த 5 நிரந்தர உறுப்பினர்களும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்தியாவுக்கு சீட் கிடைக்கும். யார் முரண்டு பிடிக்கிறார்கள் அப்படின்னா, சீனா முரண்டு பிடிக்குது. ஏன் அப்படின்னா, ஆசிய நாட்டில் ஒரே ஒரு நிரந்தர உறுப்பினர் ஐநாவில் இருக்காங்க அப்படின்னா அது சீனா தான், ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில். சீனாவுக்கு இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்தியாவை சப்போர்ட் பண்ணால் இந்தியா ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் ஆகாது. இதுதான் பிரச்சனையே. ஆனால் போன காங்கிரஸ் ஆட்சியிலேயே ஒபாமா இங்கே வந்துட்டு போனார் இந்தியாவுக்கு. அப்போவே சொன்னார், இந்த மாதிரி நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர சீட் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீன பிரதமர் இப்போ வந்துட்டு போயிருக்கார். பாஜக ஆட்சி அமைச்சோன்னே சீன பிரதமரும் சொல்லியிருக்கார் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பட் சீனாவை முழுமையாக நம்ப முடியாது. இருப்பினும் நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுலேருந்து மற்ற நாடுகளோட ஒரு நல்லுறவையே மேற்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, லுக்கிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. கிழக்கு நோக்க நம்ம பார்வையை திருப்புறோம். இது மட்டும் போதாது, நாம் மேற்கையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கார். இதனால் இந்தியாவிற்கும் அதாவது சீனாவிற்கும் ஒரு நல்லுறவு, ஒரு நல்ல ஒரு பிடிப்பு ஏற்பட்டு சீனா சொன்னது போல் நடந்து கொண்டார்கள். இந்தியாவை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிற்கு ஒரு நிரந்தர இடம் பாதுகாப்பு கவுன்சிலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.